ஃபாத்திமா ஹஸ்மினா, நமக்கு இருக்கிற சிறிய ஆசைன்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய ஆசைன்னா நம்மளை எல்லோருக்கும் பிடிக்கணும், நம்மளை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்ட்டு. சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேலையை நாங்க செய்ய சொல்லும் போது அதை செய்யாம இருக்கிறது, அதை காது கொடுத்து கேட்காம இருக்கிறது, இல்ல நாம ஒரு விஷயத்த சொல்லும் போது எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் உங்களுடைய மரியாதையை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி உங்களுடைய ரெஸ்பெக்ட் அதிகரிச்சு கொள்ற மாதிரி சில விஷயங்களை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை மதிக்க கற்றுக்கொண்டாதான் மற்றவங்களும் உங்களை மதிப்பாங்கன்ற ஒரு லாஜிக்கை நீங்க விளங்கணும். அது எப்படி உங்களை நீங்க மதிக்கிறது? மற்றவங்களை விட உங்களை நீங்க நேசிக்க கற்றுக்கொள்ளணும். நீங்க செய்த பிழைகளை நீங்களாக மன்னிக்க பழகி கொள்ளுங்க, எக்ஸப்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுடைய வேல்யூவை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள். இரண்டாவது, நீங்க கம்யூனிகேட் பண்ணுகின்ற விதம். ஒருத்தர் பேசும்போது அதனுடைய கருத்தை உள்வாங்கி அதற்கான பதிலை சொல்லுகின்ற விதத்தை தான் சொல்லுவோம். சில பேர் என்ன செய்றீங்கன்னா, நீங்க உங்களுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் மட்டுமே பேசுவீங்க, ஆனா மற்றவங்களுக்கு உரிய கருத்து சுதந்திரத்தை கொடுக்க மாட்டீங்க. அவங்க பேசுறத நீங்க கேட்க மாட்டீங்க. ரெண்டாவது, அவங்க பேசுறத அரைவாசியிலே அரைக்குறையாக விளங்கி மற்றவங்கிட்ட போய் சொல்றது. மூன்றாவது, நீங்க பேசுற விதம் ரொம்ப முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா வளன்னு பேசுவாங்க, என்ன பேசுறது எதுக்கு பேசுறதே தெரியாம இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நீங்க பேசுறத எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை, உங்களை முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி சிரிப்பாங்க. அதனால கான்பிடென்டா பேசுங்க, அளவா பேசுங்க, அழகா பேசுங்க. நீண்ட நாளைக்கு பிறகு ஒருத்தரை நீங்க பாக்குறீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணி பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க, போல்டா பேசுங்க. இது நிச்சயமா உங்களுடைய ரெஸ்பெக்டை அதிகரிக்கும். நான்காவது, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். சில பேர் வியர் பண்ணுவாங்க, அவங்களுடைய தோற்றத்துக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் சம்பந்தமே இருக்காது. யாரோ ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுக்காக நீங்களும் வாங்கி வியர் பண்ணுவீங்க, ஆனா அது உங்களுக்கு சூட்டா இல்லையான்னு நீங்க பாக்குறது இல்ல. எப்பயுமே நீங்க வியர் பண்ணும் போது நீட் அண்ட் கிளீனா ட்ரெஸ் பண்ணுங்க. ஐந்தாவது, எப்பவுமே அவைலபிளா இருக்கிறது. ஒருத்தருக்கு நீங்க எப்பயுமே அவைலபிளா இருக்கிறது. மெசேஜ் பண்ணினா உடனே ரிப்ளை பண்றது, கால் பண்ணினா உடனே அட்டென்ட் பண்றது, எங்க சரி கூப்பிட்டாலும் நீங்க உடனே போறது. இதை நீங்க பண்றது தவறு இல்லை, ஆனா அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. இதுவே வாழ்க்கையாக கொண்டு நீங்க போகாதீங்க. இதெல்லாம் நீங்க மாத்தி கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களையும் எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கான ரெஸ்பெக்டையும் நீங்க ஏர்ன் பண்ணிடுவீங்க.